ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் 2022 வருடம் கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட மேக்ஸ் வினாக்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான முதல் கொஸ்டின் வந்து என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ₹12,000 at R equal to 8% for 3 years. அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12,000. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 3 வருஷம். வட்டி வீதம் வந்து 8% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்கப்பட்டிருக்க கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ வந்து சின்ன சின்ன நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த ரெண்டு வேல்யூம் சப்ராக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். பட் இந்த மாதிரி பெரிய நம்பர் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட்டும் வந்து 8% பெருசாக தான் இருக்குது, அசல் தொகையும் வந்து 12%, வருஷமும் பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு வந்து வந்துருச்சு. அப்போது 3 வருஷம் இருக்கும்போது நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 28/25 த ஹோல் க்யூப்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 12,000 இன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிடைக்குதுன்னா நீங்கள் 28 3 டைம்ஸ் போகணும், 25 3 டைம்ஸ் போகணும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ நம்ம சிம்பிளாக வந்து ஒரு மெத்தட் வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிவன் வந்து நான் எடுத்து எழுதியிருக்கேங்க. அசல் வந்து எவ்வளவு? P = 12,000, வருஷம் வந்து N = 3, வட்டி வீதம் R = 8% எழுதியாச்சு. டிஃப்ரென்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ வந்து இயர் வந்து 3 இயர், அதாவது 3 வருஷம் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் நம்ம பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதையும் இந்த வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டையும் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள், ஓகேவா? அப்போ 2 0க்கும் கேன்சல் ஆயிரும். 120 × 8 வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா 960 ருபீஸ் அப்படிங்கிறது கிடைக்குமா? ஸோ இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் இயர். ஸோ இந்த 960 இருக்குது இல்லையா? ஸோ இந்த 960 அப்படியே எடுத்து இந்த 8% கூட திரும்ப மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ இந்த 1010 கேன்சல் பண்ணியாச்சா? பண்ணது போக இது திரும்ப வந்து 2 டேபிளில் வந்து போகலாம் வேணாம். ஏன் அப்படின்னா 96 × 8 ஸ்ட்ரைட்டாக மல்டிபிள் பண்ணி இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு டெசிமல் டிஜிட் மட்டும் வச்சுருங்க, டக்குன்னு முடிஞ்சிடும். நீங்கள் அடித்து கொடுத்துட்ருக்கிறதுக்கு பதிலாக இது நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும், ஓகேவா? அப்போது 76.8 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. ஸோ ஒன் செகண்ட் தேர்ட் இயருக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் இதே 76.8 எடுத்துகிட்டு திரும்ப 8% வந்து போட்டு பார்க்கணும். ஒன்றுமே பண்ண வேணாம். இந்த 768 × 8 மல்டிபிள் பண்ணிட்டு ஆல்ரெடி ஒரு டெசிமல் நம்பர் நம்மள்கிட்ட இருக்குது, இன்னும் ஒரு 2 டிஜிட் மட்டும் முன்னாடி தள்ளி வச்சிங்கன்னா 6.144 கிடைக்கும். ஸோ இந்த 8% வந்திருக்கனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் கிடைக்குது. இதே சின்ன நம்பரோ அல்லது வந்து ஒரு ஈஸியாக வந்து சால்வ் ஆகக்கூடிய நம்பராக இருந்துச்சா அப்படின்னா டெசிமல் வந்து வராது. ஸோ இன்னொரு ப்ரீவியஸ் கொஷின்லாம் இருக்குங்க. அதாவது 16,000 வந்து பிரின்சிபல் அமௌண்ட், 5% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இயர் வந்து 3. ஸோ இந்த 5%லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு நமக்கு சால்வ் ஆகிடும். ஸோ டெசிமல்லாம் நமக்கு வராது. பிகாஸ் 5/100 அப்படிங்கிறப்ப இதுவே 120ன்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக என்ன ஆகிடும்? சால்வ் ஆகிடும். டெசிமல்லாம் வராது. இது எந்த வருஷம் கொஷின் பார்த்திங்கன்னா போன வருஷம் கேட்கப்பட்ட குரூப் 4லேயும் கேட்கப்பட்டது தான் இந்த கேள்வி. அதுக்கு முன்னாடியும் நிறையவே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த 8% வந்திருக்கனால தான் நமக்கு டெசிமல் வந்து அரைஸ் ஆகுது, ஓகேங்களா? ஸோ வந்து 6.144 சொல்லிட்டு தேர்ட் இயரில் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர் என்ன பண்ணிங்க? 12,000 8% கூட மல்டிபிள் பண்ணிங்க. அங்கே கிடைச்ச வேல்யூவை எடுத்து இது வந்து செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு அதையும் 8% கூட கால்குலேட் பண்ணிங்க. அங்கே கிடைச்ச ஒரு வேல்யூவை எடுத்து திரும்ப 8% கூட கால்குலேட் பண்ணால் இது தேர்ட் இயரோட அமௌண்ட்டு. சரிங்க, இதுலேருந்து எப்படிங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? இதில் எங்கே டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் இயருக்கு வந்து நமக்கு 76.8ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கிடச்சிச்சா, அதை 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பண்ணால் 230.4 அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும். அது கூட 3ஆவது வருஷம் ஒரு வேல்யூ கிடச்சதில் 6.144ன்னு அதை கூட்டிக்கோங்க லாஸ்ட்டாக. அதுதான் நம்மளோட டிஃப்ரென்ஸ், ஓகேவா? ஃபஸ்ட் இயருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஃபஸ்ட் இயர் எதுக்காக கால்குலேட் பண்ணுறோன்னா, அப்போ ஃபஸ்ட் இயர் கண்டுபிடிச்சா தான் செகண்ட் இயர் கிடைக்கும், அப்போ தான் தேர்ட் இயர் கிடைக்குமா? ஸோ ஃபைனலான ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயரில் கிடச்ச வேல்யூவை 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் அது கூட தேர்ட் இயருக்கு கிடச்ச வேல்யூவை ஆட் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான், சரிங்களா? அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 236.544 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து 4 மட்டும் இருக்காது, நமக்கு 236.54 அப்படிங்கிறதோட நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அது ரொம்பவே ஈஸியானது தாங்க. ஸோ இது 8% அப்படின்னு சொல்லிட்டு வந்தனால மட்டும்தான் ஏதோ பெருசாக இருக்குமே வந்து உங்களுக்கு தெரியுது. லாஸ்ட்டாக குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வின்னு சொன்னேன்ல, அதையே கூட இங்கே நான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும். அப்போ பியோட வேல்யூ வந்து 16,000,
ஆரோட வேல்யூ வந்து 5%, என் வந்து 3 இயர்ஸா. ஸோ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் இயருக்கு வந்து எடுத்தோன்னே 16,000 × 5/100. ஸோ இப்படி தானே நம்ம பண்ணணும். ஸோ அந்த 5%ங்கிறது 5/100. ஸோ 2 0 கேன்சல் பண்ணால் 160 × 5ங்கிறது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 800. ஸோ ஃபஸ்ட் இயருக்கான வேல்யூ 800. அப்போ அந்த 800 எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒன் செகண்ட் இந்த 5% கூட தான் மல்டிபிள் பண்ணணும். 2 zeros போயிடுது, 2 zeros போயிடுது. அப்போ 8 5s are 40. ஓகேவா, ஃபஸ்ட் இயருக்கான வேல்யூ வந்து 800, செகண்ட் இயருக்கான வேல்யூ வந்து 40 கிடச்சிருக்கு. இன்னும் தேர்ட் இயர் கண்டுபிடிக்கணும்னா அந்த 40 எடுத்துகிட்டு 5/100 போடுவோமா. ஸோ 10 10. ஸோ இது 15 is 5, 2 5s are 10, 1 2 is 2, 2 2s are 4. இங்கே என்ன கிடைக்கிது, தேர்ட் இயருக்கான வேல்யூ வந்து வெறும் ₹2 தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டாக வந்து வேல்யூ வேணும்னா செகண்ட் இயரை 3ஆல் மல்டிபிள் பண்ணணும்னு சொன்னால் அப்போ 40 × 3. அடுத்து என்ன சொன்னேன், இதை முடிச்சதுக்கப்புறம் இது கூட தேர்ட் இயரோட அமௌண்ட்டை ஆட் பண்ணணும்னு சொன்னால் அப்போ 2 ஆட் பண்ணிக்கிறாங்க. 4 3s are 12. அப்போ இந்த 0வோட சேர்த்தா 120 + 2 கிடச்சிருதுங்க. அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ண என்னங்க கிடைக்குது, 122. ஸோ இந்த மாதிரி சின்ன நம்பரான பர்சன்டேஜ் வந்துச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லனா டக்குன்னு முடிஞ்சிருது இல்லைங்களா. ஸோ அதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு வேரியேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செகண்ட் சம் வந்து நம்ம போயிடலாம். ஸோ கொஷின் வந்து பாருங்கள், the length of a rectangular park is 14 meter more than its breadth. If the perimeter of the park is 200 meter, what is its length? Find the area of the park. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரெக்டாங்குலர் பார்க். சரிங்களா, பார்க் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதோட லென்த்து வந்து பிரெத்தை விட 14 மீட்டர் வந்து அதிகமாக. அப்போ என்ன அர்த்தம், பிரெத்தை விட 14 மீட்டர் அதிகம்னா பிரெத்து ஃபஸ்ட்டு என்னங்கிறது நமக்கு கொடுக்கல. அப்போ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னா அப்போ எக்ஸ் + 14ங்கிறது தானே லென்த்து. பிரெத்தை விட 14 மீட்டர் அதிகம். அப்போ பிரெத் என்னன்னு தெரியாது, அதை விட 14 மீட்டர் அதிகம் அப்படிங்கிறது நம்ம லென்த்தை எடுத்துக்கிறோம். பெரிமீட்டரோட வேல்யூ வந்து 200 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஆக்சுவல் லென்த்தோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், அந்த பார்க்கோட ஏரியா வந்து எவ்வளவு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படிங்கிறது ஒரே கொஷினில் 2 கொஷின் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி. இப்போ நான் என்ன சொன்னேன், பிரெத்துங்கிறது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்காங்க. அது வந்து நமக்கு மீட்டரில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டரில் வந்து நம்ம கணக்கிட்டுக்கிறோம். சரிங்களா, ஸோ பிரெத்தோட வேல்யூ தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். லென்த் வந்து பிரெத்தை விட 14 மீட்டர் அதிகம்னு சொன்னனால எக்ஸ் + 14. பெரிமீட்டர் வந்து 200 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 of L + B. ஓகேங்களா, இப்போ நமக்கு அந்த பெரிமீட்டர் = 200 மீட்டர்னு எடுத்திருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த பெரிமீட்டருக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன பண்ணியாச்சு, நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. சரி, இப்போ 2 of Lங்கிறதுக்கு என்னங்க எடுத்திருக்கோம், எக்ஸ் + 14 அப்படின்னு எடுத்திருக்கோமா. லென்த் வந்து பிரெத்தை விட 14 மீட்டர் அதிகம். ஸோ அது வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. பிரெத் என்னன்னு தெரியாது, ஸோ வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த Lக்கும் Bக்கும் பதிலாக எக்ஸ் + 14ம் எக்ஸும் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சரி, இப்போ இந்த 2 என்ன பண்ணலாம், உள்ளே மல்டிபிள் பண்ணலாம். 2 × x 2x, 2 × 14 28, 2 × x 2x. இந்த 200 அப்படியே இருக்குது. ஓகேவா, சரி. இப்போது இந்த 2x + 2x எவ்வளோங்க வரும், 4x வருமா. 4x + 28 = 200. இந்த 28 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸில் இருக்கும்போது இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறிடுது. அப்போ 4x = 200 - 28. சரி, இப்போது 200ல் 28 போச்சு அப்படின்னா 172ங்கிறது ஆன்சர். இங்கே 4x இருக்கா, அது இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் 4xன்னு சொல்லிட்டு வருமா. அப்போ x = இதுதான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ 1 4 is 4, 4 4s are 16, மிச்சம் 1, 3 4s are 12. அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்குது, 43. எக்ஸுங்கிறது நம்ம எதை வச்சுருக்கோம், பிரெத்துன்னு வச்சுருக்கோம். அப்போ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, பிரெத் = 43 மீட்டர்னு கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக அவங்க நம்மக்கிட்ட பிரெத்து கேட்க கிடையாது, லென்த்தும் ஏரியாவும் தான் கேட்டிருக்காங்களா. அப்போ லென்த் என்னென்னு எடுத்திருந்தோம், எக்ஸ் + 14 எடுத்திருந்தோமா. இந்த எக்ஸுங்கிற இடத்துல தான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், 43 பண்ணியிருக்கோம், + 14 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 57 மீட்டர் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, அவங்க கேட்ட ஒரு கேள்விக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏரியா கேட்டிருந்தாங்களா, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பார்க் என்னன்னு சொல்லியிருந்தாங்க, ரெக்டாங்குலர் பார்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் = L × B. லென்த் வந்து எவ்வளோ தெரியும், 57 தெரியும், பிரெத்து 43 தெரியும். இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2451 மீட்டர்². என்னங்க ஒரே ஒரு கொஷினுக்கு இவ்வளோ ப்ராசஸான்னு கேட்டால் கண்டிப்பாக இப்படி தான், நமக்கு இப்படிலாம் கேட்க தான் செய்வாங்க. இதுக்கெலாம் போய் வந்து ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க. மெஷர்மெண்ட்டுக்கெலாம், மென்சுரேஷன் சாப்டர்ஸ்க்கெலாம் உங்களுக்கு ஷார்ட்கட்டுங்கிறது வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக ஃபார்முலாஸ் எல்லாமே படிச்சு தான் ஆகணும். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம நிறையா வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் ஆக்சுவலாக வந்து தேவையே இல்லை. ஸோ எப்பயும் போல தான் நம்ம சொல்கிற மாதிரி தான் நம்ம வீடியோஸ் வந்து நல்ல மேக்ஸ் போட தெரிஞ்சவங்களும் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. மேக்ஸ் வந்து பேசிக்கே எனக்கு ரொம்ப வந்து லேக் ஆகுங்க அப்படிங்கிறவங்களும் பார்ப்பாங்க. மீடியமான ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்ப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் யூஸ் ஆகிற வகையில் தான் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்
ஸ்டெப்பாக தான் நம்ம எழுதி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ லென்த் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு? 57 மீட்டர். ஏரியா வந்து 2451 மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிருக்கா? ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு சரியானது. ஸோ ஃபார்முலாஸ் எல்லாமே நல்லா தரோவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த வீடியோக்கான 3rd கொஸ்டின். ஓகேவா? இஃப் த ரேடிங்கிறது என்னதுங்க? ரேடி எதனால் என்னதுங்க? ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ends of a frustum which is 45 cm high or 28 cm and 7 cm. Find the volume of the frustum. ஸோ ஃப்ரஸ்டத்துக்கான வால்யூம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? சரி, இந்த இமேஜ் வந்து பாருங்கள். ஸோ இந்த ஃப்ரஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 சென்டிமீட்டர் சொன்னது உங்களுக்கு இந்த இடத்துல வரக்கூடியதான் நமக்கு 7 சென்டிமீட்டர். இந்த பெரிய கீழே இந்த இடம் இருக்குது இல்லைங்களா? இந்த இடம் தான் என்னது நமக்கு 28 சென்டிமீட்டர். இந்த ஹைட்டு தான் வந்து 45 சென்டிமீட்டர். ஸோ இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு அந்த கிவன் டேட்டாஸ்லாம் எந்தெந்த இடத்துல வருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது சின்ன ஆர், இது கேபிட்டல் லெட்டர் ஆர், இது வந்து ஹைட். ஓகேங்களா? சரி, இப்போ சம் பார்த்துருவோம். ஃப்ரஸ்டத்துக்கான வால்யூம் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/3 பை ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். வெளியே வந்து ஹைச் வந்து வந்துடும். ஸோ வால்யூம்ன்றனால என்னங்க வரும்? கியூபிக் யூனிட்ஸ் சொன்னேன் இல்லையா? ஃபார்முலாங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதிலலாம் வந்து ஷார்ட்கட் வந்து நம்மளால் தேடவே முடியாது. ஸோ 1/3 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 வந்து போட்டாச்சு. அந்த கேபிட்டல் லெட்டர் ஆருக்கு பதிலாக அதோட ரேடியஸ்க்கான 28 ஸ்கொயர் போட்டுட்டோம். ஸோ இங்கே ஆர் இன்ட்டு ஆருங்கிறனால 28 × 7 ப்ளஸ் ஸ்மால் லெட்டர் ஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 ஸ்கொயர் இன்ட்டு ஹச் இருக்கா? ஸோ வெளியே வந்து என்ன இருக்குது? 45 வந்து இருக்குது. ஓகே, இப்போது இந்த 1 × 22 நான் 22ன்னு சேர்த்து எழுதிட்டேன். 3 × 7 இங்கே சேர்த்து எழுதிட்டேன். இந்த பின்னாடி இருந்த 45 நான் முன்னாடி கொண்டு வந்து எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3ஐயும் 45ஐயும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 3 is 3, 15 3s are 45 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. உள்ளே இருக்கக்கூடிய 28 ஸ்கொயர் பண்ணால் 784. 28ஐயும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணால் 196. 7 ஸ்கொயர் பண்ணோன்னா 49. அந்த பின்னாடி இருந்த 45 தான் நம்ம முன்னாடி கொண்டு போய் அடிச்சு கொடுத்துட்டோம். ஸோ அடுத்தது 22 × 15ங்கிறத மேலே எழுதியிருக்கேன், 7 கீழே எழுதியிருக்கேன். இது மொத்தமாக ஆட் பண்ணோன்னா 1029 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ 22ஐயும் 15ஐயும் மல்டிபிள் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 330 கிடைக்குங்க. இந்த 7ஐயும் 1029ஐயும் அடிச்சு கொடுக்கலாம். ஸோ 1 7 is 7 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 7 is 7, மிச்சம் 3 இருக்கும். 4 7s are 28, மிச்சம் வந்து 4 இருக்கும். ஸோ 7 7s are 49 சொல்லிட்டு நமக்கு என்ன கிடைக்கிது? 147 கிடைக்கிது. ஸோ அந்த 330ஐயும் 147ஐயும் மல்டிபிள் பண்ணோன்னா 48,510 கியூபிக் யூனிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 48,510 கியூபிக் யூனிட்ஸுங்கிறத நமக்கு சரியான ஆன்சர். ஸோ இன்றைக்கி பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா தனி வட்டி கூட்டு வட்டிக்கான வித்தியாசம் பார்த்தோம். செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம் ரெண்டுமே வந்து எதுலேருந்து தான் பார்த்தோம்? மென்சுரேஷன் டாப்பிக்லேருந்து தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது இன்றைக்கான ஃபோர்த்து சம். தி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் அ விண்டோ ஆர் இன் 1 மீட்டர் and 70 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. தி ரேஷியோ ஆஃப் த லென்த் டு த பிரெத். ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? லென்த்துக்கும் பிரெத்துக்குமான ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க வேல்யூ பார்த்திங்கன்னா 1 மீட்டர் 70 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோன்னு சொன்னனால ரேஷியோ வந்து போட்டுக்கிட்டோம். ஸோ ரெண்டையுமே ஒரே யூனிட்டுக்காக கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ மீட்டர் சென்டிமீட்டர் தனித்தனியாக இருக்குது. ரெண்டையுமே ஒரே இதாக சென்டிமீட்டராக நம்ம வச்சுக்கலாம். ஸோ 1 மீட்டர் ஈக்குவல்ட்டி எவ்வளோங்க? 100 சென்டிமீட்டரா? ஸோ 100 சென்டிமீட்டர். இது ஆல்ரெடி சென்டிமீட்டரில் தான் இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த 1 0க்கு நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ 10 சென்டிமீட்டர் யூனிட்டை வந்து விட்டுட்டு 10:7. ஸோ மிச்சம் இவ்வளோ தானே கிடைக்கும். ஸோ நமக்கான ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்கன்னா 10:7. ஸோ 1 மீட்டரை 100ன்னு கன்வெர்ட் பண்ணோம். உங்களுக்கு சென்டிமீட்டருங்கிறது புரியணுன்றதுக்காக தான் பக்கத்தில் யூனிட் எழுதியிருந்தேன். ஸோ 100:17 வரும். ஸோ ரெண்டுலேயுமே ஒரு 0 காமனாக வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியாது. ஸோ 10:7 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின் வந்து என்னங்கிறத பார்த்துருவோம். சம் பார்க்க தாங்க ரொம்ப பெருசாக இருக்கும், பட் ரொம்பவே ஈஸியான சம். தெர் இஸ் அ சர்க்குலர் பாத் அரவுண்ட் அ ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட். சோனியா டேக்ஸ் 18 minutes to drive on a round of the field, while Ravi takes 12 minutes for the same. Suppose the both start at the same point and at the same time and go in the same direction. After how many minutes they will meet again at the starting point? ஸோ ஒன்றுமே இல்லை, 2 பேர் வந்து அந்த ஃபீல்டில் வந்து ரன் பண்ணுறாங்க. ஒரு ரவுண்டு வந்து போயிட்டு வரதுக்கு சோனியாவுக்கு 18 நிமிஷம் ஆகுது, ரவிக்கு 12 நிமிஷம் ஆகுது. ஸோ அவங்க 2 பேரும் வந்து ஒரே நேரத்தில் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணி வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க ஒரே டைரெக்ஷனில். அவங்க அடுத்து எவ்வளோ நிமிஷத்தில் திரும்ப மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் இதோட கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கேட்டுட்டாங்க அப்படின்னாலே 18, எடுத்துகிட்டு டக்குன்னு ஒரு எல்சிஎம்மை மட்டும் போடுங்க. ஓகேவா? 6 டேபிள் போயிடுவோம். 3 8s are 16,
2 6 12. ஸோ ஒன்ஸ் அகேன் 3 வந்து போயிட்டோன்னா 1 3 is 3, இங்கே 2 இருக்கா. ஸோ 2 போனோன்னா எல்லாமே 1 ஆகிடும். அப்போ என்னங்க வரும், 3 2 சார் 6, 6 × 6 என்ன கிடைக்குது 36. இங்கே எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் அந்த டேபிளை மல்டிபிள் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் இது. இந்த சிக்னலில் மினிட்ஸ் கேட்குறது, எப்போ வந்து திரும்ப மீட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த கிளாக் வந்து எப்போ 7 AM மாறும், இல்லைன்னா எப்போ வந்து எல்லாரோட ஃபோனும் வந்து ஒரே நேரத்தில் ரிங் ஆகும், இந்த மாதிரி வந்து டைமிங் வச்சு கேட்குறது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்து சைட் டேபிளை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். நம்ம எல்சிஎம் எடுத்தப்போ 36 கிடச்சிதா. அப்போ அவங்க அடுத்து வந்து 36வது நிமிஷத்தில் மீட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இன்றைக்கான 5 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.